9 வயது சிறுமிக்கு யூரின் வருவது போல் இருக்கு. ரெஸ்ட் ரூம் போனால் கம்மியா வருது. யூரின் டெஸ்ட் நார்மல். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிறால் என்னவாக இருக்கும்? பொதுவா யூரின் அடிக்கடி போகுது அப்படின்னா ஏஜ் ஆனவங்களுக்கு சர்க்கரை நோய் மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். சில வகையான நோய்கள் அந்த மாதிரி போகும். சின்ன குழந்தையா இருக்கு அப்படின்னா 9 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்படிங்கிறப்போ யூரின் கண்ட்ரோலை பழகாம இருக்கலாம் குழந்தை. சில நேரம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். யூரின் கண்ட்ரோல் இல்லாம நைட்ல எல்லாம் யூரின் போயிடுவாங்க இல்லையா? அது மாதிரி யூரின் கண்ட்ரோல் பண்ணி பழகுறது ஒரு வயசு வரைக்கும் தேவைப்படும். நாள் ஆகலாம். அதுக்காக கூட அந்த மாதிரி போகலாம். ஏன்னா நீங்க யூரின் டெஸ்ட் நார்மல்னு சொல்லிட்டீங்கல்ல. யூரின் டெஸ்ட் யூஸ்வலா யூரின் அதிகமா போறாங்கன்னா அந்த யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, கிருமி இருக்கா, சிறுநீர் பையில கிருமி இருக்கா, கிட்னில கிருமி இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, ஏன்னா யூரின் டெஸ்ட்ல அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த யூரின் போறதை கண்ட்ரோல் பண்ணி பழகாத ஒரு குழந்தையா இருக்கலாம். இருந்தா அந்த மாதிரி அடிக்கடி யூரின் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போய் அவங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தாதான் அவங்க சமாதானமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இரிட்டேஷன் வரும் பிளாடர்ல. அதனால இருக்கலாம். அதுக்கு என்ன பண்றதுன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தாலே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். சும்மா குதிக்க விடலாம் குழந்தைய. யூரின் பாஸ் பண்ணும்போதே நிறுத்தி பாஸ் பண்ணி பழக்கணும். ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி பாஸ் பண்ணி பழகினாங்கன்னா அது பெரும்பாலும் செட்டில் ஆயிடும். வயசானவங்களுக்குமே சில நேரம் யூரின் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே அந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணலாம். பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படிங்கறத ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணா அது கண்ட்ரோலுக்கு ஆகும். அதுக்குன்னு தனியா மருந்துகள் ஒன்றும் தேவையில்லை. பயிற்சிகள் தான் தேவை. அதே நேரத்துல சீரகமும் நெல்லிக்காயும் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வகைகள். அதை ரெகுலரா சாப்பாடுல சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம் தண்ணி நம்ம ஹோட்டல் எல்லாம் கேரளா எல்லாம் போனா கொடுப்பாங்க. சீரக தண்ணி கொதிக்க வச்சு சீரகம் வச்சு அப்படி குடிக்கிறது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கும். நெல்லிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறதும் அதுக்கு ரொம்ப நல்லது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.